ஹாய் காய்ஸ், வெல்கம் ஆல் ஃபார் க்யூட் செஃப் சமையல். இன்றைக்கி நம்ம எள்ளு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 5-6 வரமிளகா, 2 பல் பூண்டு, 50 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வடைச்சட்டி இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதை ஸ்டவ் அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க இதை 3ஐயும் உள்ளே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு, ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆற வைங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிப்போம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதை இப்போ நல்லா மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிடுவோம். பாருங்கள் எப்படி நல்லா அரைச்சிருக்கேன். இதோட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டோம்னா எள்ளு துவையல், தண்ணி விடலைன்னா இது எள்ளு பொடி. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிய போகுது. இப்போ திருப்பியும் தண்ணி விட்டுட்டு ஒரு ஆட்டி அரைச்சிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம். இதில் நீங்கள் புளி சேர்த்து அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம். நான் இது புளியோதரை சாதத்துக்கு பண்ணுறதுனால அதுவும் புளிப்பாக இருக்கும், அதனால் நான் புளி சேர்க்கலை. பாருங்கள், அற்புதமான எள்ளு துவையல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.